பல்லாவரம் தொகுதியில் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாணவர்கள் இன்னைக்கு பேங்க்ல வாங்கின கடனை ரத்து செய்யும் என்று சொன்னார்கள். செய்தார்களா? இல்ல. சகோதரர்களே, நீங்கள் வீட்டில் நகை இருந்தாலும் சரி, உடம்பிலே போட்டிருந்தாலும் சரி, அந்த நகையெல்லாம் கோஆபரேட்டிவ் பேங்க்ல வைங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே மூட்டு தருவோம் சொன்னார்கள். செய்தார்களா? செய்யல. எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ, முக்கியமாக எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ அந்த மூன்றும் இவர்கள் செய்யவில்லை. அப்ப இந்த தேர்தலில் எப்படி சொல்றது? அவங்க சொல்றதை நம்புறீங்க? அவன உத்தமர்களா? பொய் சொல்லவே மாட்டார்களா? இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு காரே இல்லை. இது பொய்யா சரியா? உங்க முதலமைச்சருக்கு நீங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படணும்ல. முதலமைச்சருக்கு கார் இல்ல, கையில 10,000 தான் இருக்கு, பேங்க் 40,000 தான் இருக்கு. லட்சம்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது. பாத்தீங்களா? லட்சம் லட்சமான கோடிகளை பார்ப்பார்கள் தினமும். ஆனால் சொல்லுவதெல்லாம் பொய் என்பதற்கு ஒரே உதாரணம், தேர்தலில் மனு கொடுக்கும்போது கூட அவர் உண்மையை சொல்ல மாட்டீங்க. அவர் நினைப்பு, நான் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் எதை சொன்னாலும் நம்புவார்கள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை இன்னைக்கு வசப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் கார் இல்லை, அவங்ககிட்ட சொத்து பார்த்தே கிடையாது. பாவம், நீங்க அன்றாடம் நீங்க யாராவது 10 ரூபா அனுப்பிச்சாதான் உண்டு, இல்லைன்னா அடுப்பு எரிக்க முடியாது. இதையெல்லாம் சொல்லுகிறார்கள், நீங்களும் நம்புகிறீர்கள். ஆக இதையெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இப்ப வரப்போறாங்க, ஆட்சிக்கு வரப்போற ஆசை இருக்கிறது. மக்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டால் உறுதியாக அவர்களை ஆட்சியில் அமரவிட மாற்றீர்கள் என்று நம்புகிறேன். அந்த வகையில் இங்க இப்ப என்ன சொல்றாங்க, தினம் இப்ப பாத்தீங்கன்னா மாதத்துக்கு 1000 ரூபாய்னாங்க, அப்புறம் இப்ப 2000 ரூபாய். நீங்க மக்களாகிய நீங்கள் எல்லாமே மறந்து விடுவீர்கள். அன்னைக்கு ஒரு பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தா போதும். ஆட்சிக்கு கைக்கு வந்த ஒரு 14 லட்சம் கோடிகளை அடித்து இன்றைக்கு அந்த குடும்பம், ஒரே ஒரு குடும்பம் வாழ்வதற்காக நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏழை தாய்களும் உழைப்பாளிகளும் இன்றைக்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். யாருடைய வரிப்பணம்? மக்களாகிய உங்களுடைய வரிப்பணம், என்னுடைய வரிப்பணம். ஏழை தாய் தெரு கூட்டுகிறாரே அவருடைய வரிப்பணம். அதே போல இன்னைக்கு விவசாயத்தில் உழைக்கிறார்கள் அவருடைய வரிப்பணம். இந்த வரிப்பணத்தை எடுத்து நீங்கள் ஊழல் செய்து நீங்க எதை வேணாலும் சொல்லிப்பாங்க, உடனே பதில் சொல்லுவாங்க. ஐயா நீங்க ஊழல் பண்றீங்கன்னு சொல்றாங்களே நாட்டு மக்கள், லஞ்சம் வாங்குறான்னு சொல்றாங்க நாட்டு மக்கள் என்று கேட்டு பாருங்கள், அதுக்கு பதிலே இருக்காது. மற்றவர்களுக்கெல்லாம் அப்பப்பக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுவாங்க. கேட்டு பாருங்க, ஊழல்ங்கிறாங்களே லஞ்சங்கிறாங்களே. ஏன்னா ஒண்ணு அவர் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லஞ்சம் கொடுத்தது உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். உங்க வீட்டுக்கு நீங்க வீடு கட்டிருப்பீங்க, அந்த வீடு கட்டும் போது அங்க போய் அப்ரூவலுக்கு போயிருப்பீங்க. அங்க போனா நீ அப்ரூவல் போகும்போது என்ன பண்ணிருப்பீங்க? பணம் கேட்டிருப்பாங்க, லஞ்சம் கேட்டிருப்பாங்க, கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. இந்த லஞ்சம் கேட்பது என்பதும் அதே மாதிரி நீங்கள் அனுபவித்தது என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வகையில லஞ்சம் கொடுத்திருக்கிறோம். காரணம், அவருடைய தலைவர் எப்படி, ஒரு நாட்டு மக்கள் எப்படி என்றால் அந்த நாட்டு மக்களை வழிநடத்துகிற தலைவரின் வழியே இருக்கிறது. நீங்க சுத்தமாக இருந்தா உங்களுடைய அலுவலர்களோ அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களோ கட்சியை சேர்ந்தவர்களோ வாங்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கிற அலுவலர்கள், அவங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கிற அலுவலர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உயர் பதவியாக இருந்தாலும் சரி, அரசு கீழ் பதவியில் இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் இன்றைக்கு லஞ்சம் வாங்காமல் கையெழுத்து போடுவதில்லை என்ற நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். காரணம், என் தலைவர் எப்படி
அப்படியே வாங்கினாலும் யாருக்கு வாங்குகிறேன்? அந்த குடும்பத்துக்கு வாங்குகிறேன் என்று இன்றைக்கு பழக்கப்பட்டு விட்டு போய்விட்டார்கள். படி இதெல்லாம் என்னைக்கு நீங்க இதெல்லாம் மாற போறீங்கன்னு பார்க்கணும். இந்த நேரத்தில் இப்ப சொல்றாங்க நாங்க வந்தா மறுபடியும் நான் சொல்ற வரைக்கும் சொல்லுவாங்களா, அடிச்சா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்கிற மாதிரி நீங்க பொய் எவ்வளவு சொன்னாலும் கேட்க நீங்க தயாராக இருக்கிறீர்கள். நீங்கள் திருந்துவதாக இல்லை. ஆனால் படுற கஷ்டத்தை நீங்கள் மட்டுமே பட்டாக வேண்டும். அதை புரிஞ்சுக்கணும். அந்த வகையில இன்னைக்கு ஊழல் மட்டுமல்ல, புதிய ஒரு பொய்யை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். திமுகவின் மறு வார்த்தை தான் பொய். பொய் என்பதனுடைய வேறு வார்த்தை தமிழ்ல வேணும்னா திமுக, வேற பார்த்து தேட வேண்டாம். அந்த மாதிரி பொய்யை சொல்லி சொல்லி மக்களை நம்ப வைத்து இறுதியாக எப்படியாவது வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வர வேண்டும். நான் கேட்கிறேன், அந்த சிஎம்ல என்னத்தான் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது என்னதான் இருக்கு? இருந்துட்டீங்க ஒரு தடவையா, 2 தடவை, 3 தடவை. ஆக உங்களுக்கு அழுத்து போயிருக்கணும். நாங்களும் உங்களை பார்த்து அழுத்து போய்விட்டோம். ஒரு முறையா 2 பார்த்தாச்சு. இனிமேல் உங்ககிட்ட புதுசா சிந்தனை எதுவும் கிடையாது. அது திறமை இருக்குமானால், மாற்று சிந்தனை இருக்குமானால், நல்ல விஷயங்கள் இருக்குமானால், இந்த 10 ஆண்டு பல முறை ஆண்ட காலத்தை எல்லாம் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு அதிலே செயல்படுத்திருக்க மாட்டீர்களா? அவ்வளவுதான் உங்க சரக்கு. இதுக்கு மேல் நீங்க இருக்குன்னு சொன்னா அதை நம்புவர்கள் நான் என்ன சொல்றது, அவளை பரிதாபப்படுகிறேன். அதை பார்த்துக்கணும். இந்த நிலையிலும் கூட இவ்வளவு பொய்யும் சொல்லிவிட்டு நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன், 100க்கு 100 ஆட்சிக்கு வருவேன். என்ன நம்பிக்கை அது? மக்கள் எதையும் மறந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை தான் அவங்களுக்கு. கடைசி நேரத்தில் இப்ப சொல்றாங்கள, குறிப்பா பெண்களை கவருவதற்காக அவர் சொல்லுவதெல்லாம் உங்களுக்கு கூப்பன் தர்றேன். என்ன தர்றேன்? கூப்பன். இதெல்லாம் பழைய காலத்து வேர்டு சார். கூப்பன் என்னைக்கு கூப்பன் கொடுக்கறதெல்லாம் இப்ப ரொம்ப அழுத்து போன பழக்கப்பட்ட, இதுக்கு அர்த்தமற்ற ஒரு வார்த்தை கூப்பன் என்பது. நான் 8000 ரூபாய்க்கு கூப்பன் தர்றேன். சரி, முன்னாடி செஞ்சதெல்லாம் என்னாச்சு? அதுக்கெல்லாம் பதில் என்ன? நீங்க மறந்துருப்பீங்க, கன்வீனியன்ட்டா, அதனால அவங்க சொல்றது இல்லை. கூப்பன் தர்றேங்கிறாங்க. அந்த கூப்பன் தருவது என்பது என்னென்ன? வந்தால் பார்த்து கொள்ளலாம். அப்படியே வந்தாலும் கடைசி நேரத்தில் 1 மாசம் இருக்கும்போது ஆட்சி முடிகிற காலத்தில் அது ஏதாவது ஒரு கடையை காட்டி அங்கே போய் வாங்கிக்காம்பாங்க. அவங்களை பார்த்து விட்டீர்கள். ஒருத்தன் வள்ளுவன் சொல்லுவான், தக்கார் தகைவரா என்பது அவர் எச்சத்தால் அறியப்படும். நீங்க எல்லாம் படிச்சு ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். வள்ளுவன் சொல்லுவான், தக்கார் தகைவிலார் என்பது அவர் எச்சத்தால் அறியப்படும். இவர் நல்லவனா கெட்டவனா என்பது அவன் செய்த காரியங்களால், பல காரியங்களால் அறியப்படும். நீங்க செய்த காரியம் என்ன? 5 வாக்குறுதிகளை 10% நடத்தல. ஆக நீங்க அதை வச்சு போட்டு போட முடியாது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீட்டு, நகை மீட்டு தர்றது, கல்வி கடன் செஞ்சார்களா? செய்யல. ஆக இதை வைத்துத்தான் உங்களை பார்க்க இடம் போட முடியும். பார்க்கிற போது நீங்களும் தகுதியானவர்கள் அல்ல என்ற முடிவுக்கு அறிவார்ந்த வாக்காளர் பெருமக்கள் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அதற்கு பதிலாக இப்ப சொல்றாங்க, இவர் கொடுக்கிறாரு, கூப்பன் தரேன், 1000 ரூபாய்க்கு 2000 தரேன், அதே போல இன்னும் சில்லறை விஷயங்கள்லாம் பண்றேங்கிறாரு. அதற்கு மாறாக ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிறார், நீங்க என்ன 1000 ரூபாய் கொடுக்கறது? நான் 2000 கொடுக்கறேமா மாசத்துக்கு. நீங்க என்ன 8000 கூப்பன் காயத்தை கொடுத்து ஏமாத்துறது? நான் 10,000 ரூபாய் கேஷே போடுறேன் பேங்க்ல, 10,000 ரூபாய் கேஷே போடுறேங்கிறாரு. ஆக அதை நம்புவீர்களா? அது மட்டுமல்ல, இன்னும் பல, அதே போல பிரிட்ஜ், ஒரு கூப்பனை வச்சு பிரிட்ஜ் வாங்க முடியுமா? எங்கேயாவது காலாங்கல்ல வாங்கிட்டு தான் வரணும்.
ஆக இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்றாங்க, துணிச்சி சொல்றாங்க. மக்களாகிய நீங்க நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? அவங்க சிந்திக்க முழுமையாக அற்றவர்கள் நினைக்கிறார்களா? அது மாதிரி சொன்னாங்க. அதுக்கு மாறாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு தமிழ் மகன் கிராமத்தில் இருந்து பிறந்து மக்களுக்காக சேவை செய்ய ஆசைப்பட்டு அன்றைக்கு எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கட்சியில இருந்து ஒரு முதலமைச்சர் நிலைக்கு உயர்ந்து இன்றைக்கு உங்களிடம் வாக்கு செய்ய கேட்டு வந்திருக்கிறார். அப்படி ஏடிஎம்கே கொடுத்திருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளை தயவுசெய்து நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த வகையில் இல்லத்தரசிகளின் பணி சுமையை குறைக்க விலையில்லா குளிர்சாதன பெட்டி வழங்கப்படும். இது இவங்க வாக்குறுதிகள். அவங்க சின்ன பேப்பரோட சரி, டிக்கெட் மாதிரி, சினிமா டிக்கெட் மாதிரி. அது வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்க ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 சிறப்பு உதவித்தொகை. இது கேஷ் இன் ஹேண்ட் பேங்க். அதை நம்புவீர்களா, சின்ன ஒரு ஸ்லிப்பை நம்புவீங்களான்னு நீங்க பார்த்துக்கணும். அதோடு கூட மகளிர் நலன் காக்க குலவிளக்கு திட்டத்தின் கீழ் மாதம் 2,000 வழங்கப்படும். நீங்க 1000 சொன்னா எங்களால் 2,000 கொடுக்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லா காலத்திலும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு சண்டை போட எதிரி யார்? எங்கேயோ இருக்கிற டெல்லியில் இருக்கிற பிஜேபி ஆட்சியைத்தான் நீங்கள் எதிர் வைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் பிஜேபிக்கு என்னையா தொடர்பு? நீங்க பாட்டு இங்க ஆள்றீங்க, அங்க அவன் ஆள்றான். எதுக்காக நீ டெல்லி கவர்மெண்டோட மோதிக்கிட்டே இருக்கிறீங்க? மைய அரசு இல்லாமல் எந்த மாநில அரசும் இயங்க முடியாது. அடிப்படை உண்மை. சிந்திக்கிறதுக்கு புத்தி இல்லாத கூட யோசிப்பாங்க. டெல்லி மைய அரசு. இது 28 மாநிலங்கள் சேர்ந்த ஒரு மைய அரசு. இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் அவர் சொல்லுவதை கேட்டு அதன் மூலமாக அவர் சொல்லுகிற வழியில் எந்தெந்த மாநிலத்துக்கு என்ன தொகை வேண்டுமோ அதை யார் ஆளுகிறார் என்பதல்ல, அந்த மாநிலத்துக்கு கொடுக்கின்ற கடமை அவங்களுக்கு இருக்கிறது. வர வேண்டிய தொகை ஏன் வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. நீங்க கூட ஒரு வேலைக்கு போறீங்க, அது அப்ளிகேஷன் போடுறீங்க. அதில் 10 காலம் இருக்கும். 8 காலம் ஃபில்அப் பண்ணிட்டு 2 காலம் நீ நிரப்பா விட்ட இன்டர்வியூக்கே கூப்பிட மாட்டான் இல்லையா? இவங்க பண்றதுதான். இவங்க மைய அரசு ஒரு நிதி கொடுக்கிறார்கள், அதற்கான ஒரு பார்த்தை கொடுக்கிறாங்க. நீங்கள் அதை நிரப்புவதே கிடையாது. நான் இதைத்தான் செய்வேன், உன்னை எதிர்த்து தான் செய்வேன், இருந்தாலும் என்ன பணம் நீ கொடுக்கணும்னா அப்படி ஒன்றும் கைநாட்டு அல்ல. மைய அரசில் இருப்பவர்கள் அறிவாளிகள், நல்ல சிறந்த மேதைகள், பல ஐஏஎஸ் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு ஆளுமை செய்து கொண்டிருப்பவர்கள். அதே மாதிரிதான் நிலம் எடுக்கிறது. நான் ரோடு போடுறாங்கன்னு சொன்னேன், ஆனா கொடுக்கல. எப்படி கொடுப்பாங்க? ஒரு ரோடு ஒரு மாநிலத்துக்கு வரணும்னா அதுக்கு நிலம் கையகப்படுத்த வேண்டியது நீங்கள். இதை குற்றம் சொல்வதற்காகவே நீங்க நிலத்தை எடுப்பது இல்லை, காலம் தாழ்த்துவது. ஒரு 2 ரோடு 2 ரோடு 4 ரோடாக மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் நிதி ஒதுக்க தயாராக இருக்கிறார்கள். இத்தனை கோடி ஒதுக்குவேன் என்று முன்வருகிறார்கள். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? இங்க மக்களிடம் சொல்வது பார்த்தீர்களா? எங்களுக்கு ஓர வஞ்சனை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். என்ன ஓர வஞ்சனை? நீ செய்ய உனக்கு என்ன செய்ய? எந்த கண்டிஷன்ல கொடுத்தாங்க? என்ன கண்டிஷன்? நீங்க முதல்ல நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணி கொடுங்கள், நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கிறேன். நான் உங்களை நம்பியெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும். நீங்க எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால உனக்கு மக்கள் பணத்தை, மையத்தில் இருக்கிற பணத்தை உங்களுக்கு கொடுத்து விட்டு உங்கள் பின்னால் அலைவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் சொல்லுவதை கேளுங்கள், நாங்கள் அதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்தை உங்களுக்கு சேரும் என்று சொல்லுகிறார்கள். இவருடைய அரசியல் வாழ்க்கையை எப்படி தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கியிலிருந்து இன்று வரை பார்ப்பீர்கள். எதிர்ப்பது,
மைய அரசு என்ன சொல்லுகிறார்களோ அதை எதிர்ப்பது, அதுதான் அரசியல். வேற ஒரு அரசியலும் கிடையாது. ஏன்னா ஒரு பார்வையில் திமுக தான் சரியான ஆளு. எதை சண்டை பிடிக்கிறதுக்கு? யாரோட? மோடியோட. மோடி இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு போயிடுவாரு. மைய அரசு என்றும் இருக்கும். அதனால நீங்க என்ன நினைக்கிறாருன்னா, மோடி எதிர்த்து பிஜேபி எதிர்த்து இங்க ஒரு கட்சியை நடத்தி விடலாம் நினைக்கிறார்கள். எந்த மாநிலத்திலாவது மைய அரசு இருந்து வர வேண்டிய நிதியை வரவில்லை என்று சொல்லுகிறார்களா? இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எனக்கு கல்விக்கான தொகை வரவில்லை. எப்படி கொடுப்பாங்க? நான் சொன்ன மாதிரிதான், இதையெல்லாம் செய்யுங்கள், உங்களுக்கு அந்த கல்வித்தொகை கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். அவர் சொன்னதை செய்கிற எல்லா மாநிலங்களும் வாங்கி இதை கல்வித்தொகை கொடுக்கப்பட்டு மாணவர்கள் நன்றாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மட்டும்தான் ஏட்டா போட்டி. எதற்கு எடுத்தாலும் நீ எதை சொன்னாலும் எதிர்ப்பேன். எதிர்ப்பதன் மூலம்தான் நான் தமிழ்நாட்டு மக்களிடம் நான் தான் மாவீரன். பார்த்தீர்களா? மோடியை எதிர்ப்பதும் மைய அரசை எதிர்ப்பதும் சக்தியுள்ள ஒரே கட்சி திமுக தான் அப்படின்னு மக்களுக்கு காட்டுவதற்காக, அந்த வெளிச்சத்தில் இருப்பதற்காக இந்த தவறான செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால எவ்வளவு ஊழல் செஞ்சாலும் நம்ம ஆதரிக்கிற மாதிரி, எவ்வளவு தவறு செய்தாலும் ஆதரிக்கிற மாதிரி, அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் கல்லூரியில் போய் பாருங்கள். நான் 5 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் பெரம்பலூர்ல. அங்க போய் பார்த்தீங்கன்னாக்க தெரியும். இன்ஸ்பெக்ஷனுக்கு போவோம், உயர்நிலைப்பள்ளி கல்லூரிகள் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவோம். பேரலையில் தான் அங்க பள்ளிகள் இருக்கும், கல்லூரிகள் இருக்கும். அதில் பாதி பள்ளிகள் இன்றைக்கு மாணவிகள் மரத்தடியிலே கற்றுக்கொண்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பல கல்லூரிகள் ஆசிரியர்கள் போதுமான அளவுக்கு இல்லை. அதே போல கல்லூரியில் பார்க்கிற பொழுது அந்த கல்லூரியில் போதுமான ஆசிரியர் இருக்க மாட்டார்கள். டெம்பரரி ஆசிரியர் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு சம்பளம் என்னன்னா 4000 ரூபாய். பிரின்சிபால் எங்க உட்காந்துருப்பாருன்னா அந்த வெராண்டாவில் ஒரு உடஞ்ச பார்ட்டிஷனை வச்சுக்கிட்டு அதில் உட்காந்துருப்பாரு. ஆசிரியர் உட்கார இடம் அதோட கொடுமையாக இருக்கும். பெயரளவில் பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே மாதிரிதான் மருத்துவமனையும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் என்னைக்கு சிந்திக்க துவங்குகிறார்களோ அன்றைக்குத்தான் நீங்கள் வரிப்பணம் கொடுப்பது சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அரசியல்வாதிக்கு வர வேண்டும், ஆளுகிற ஆட்சியாளருக்கு வர வேண்டும். அதனால எடப்பாடி அவர்கள் நான் சொன்னது மாதிரி மகளிர் நலன் காக்க மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். மகளிரை போலவே ஆண்களுக்கும் இலவச பஸ். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் இவருடைய விருப்பமோ இல்லையோ, என் எதிரி என்ன ஆயத்தை எடுக்கிறானோ அதை நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்க பாட்டுக்கு வாயில வந்ததை வாக்குறுதியா கொடுத்துட்டு போயிடுறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து மயங்கி விடுகிறார்கள், ஏமாந்து போகிறார்கள். ஆக உங்களுக்கு அடுத்த கட்சி நாங்கள் தான் சரி சிறப்பாக செய்கிறோம், மக்களுக்காக செய்கிறோம். எம்ஜிஆர் ஆரம்பிச்ச போது எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை, மக்கள் சேவைக்காக வந்தார். அதை தொடர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு வர ஆசைப்படுகிறோம். ஆனால் இவர்கள் செய்வதை நாங்கள் பின்பற்ற விரும்பவில்லை என்றாலும் கூட மக்களாகிய நீங்கள் விழிப்புணர்வு வரும் வரை, மக்களாகிய நீங்கள் விழித்துக் கொள்ளும் வரை அந்த தவறுகளை நாங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டதான் இந்த விவசாயி மகன் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆகவே தேர்தல் நேரங்களில் இவங்க செய்வதெல்லாம் வழக்கம் போல ஊழல், லஞ்சம், உங்கள் வரிப்பணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கொடுக்கிற அந்த பணம் ஒவ்வொரு பைசாவும் உங்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுப்பது. இவர்களெல்லாம் இன்னைக்கு சம்பாதித்த அவங்களுக்கு தொழில்னு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. தொழில் என்பது இன்னைக்கு அவர்களெல்லாம் அரசியலுக்கு வந்து இது போல பேச்சால் உங்களை மயக்கி தவறான பொய்களை சொல்லி மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து தான் குடும்பத்தையும் வளர்த்து, அதே போல முடிஞ்ச மீதி இருக்கிற பணம் இருக்கு பாருங்க,
அதை வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறார் என்பதை பத்திரிகை சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படித்தான், எனக்கு அப்படித்தான். பத்திரிகை நியூஸ் தான் பண்ண முடியும். அதனால மக்கள் தமிழ்நாட்டுடைய மக்கள் வரி பணத்தை கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொள்ளையடித்து இன்றைக்கு லண்டனில் இன்னைக்கு சார்ஜ் பேங்க்ல உங்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் இப்ப புத்தகங்களும் எழுதுகின்றன. அதே போல நோபல் ஸ்டீல் என்ற ஒரு கம்பெனியை வாங்கி இருப்பதாக சொல்லுகிறார்கள், பத்திரிகை சொல்லுகின்றன. இந்த தகவல் எல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து சேருங்கிறது நீங்களும் படிக்கணும். இந்த மக்கள் இன்னைக்கு திரும்ப திரும்ப என்னைக்கு தான் நீங்க முழிக்க போறீங்கிறது தான் என்னுடைய கவலை எல்லாம். நான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து எங்களை போன்ற உங்களுக்கு தெரியும், 60 ஆண்டு காலமாக நான் சென்னையில் இருக்கிறேன். 60 ஆண்டு காலமாக பள்ளி கல்லூரி நடத்தி வருகிறேன். இந்திய அளவில் நடத்தி வருகிறேன். எங்களுக்கு வந்து சிஎம் நாளைக்கு ஆகணுங்கிறது கிடையாது. தமிழ்நாடு கெட்டுக்கொண்டே இருக்கிறது, ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்களே, அதை விழிப்புணர்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களை போன்றவர்கள் அரசியல் வந்து இன்றைக்கு உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படியே விட்டால் உங்களை மயக்க வைத்து அதே போல குடிபோதையில் ஆழ வைத்து இன்னைக்கு தெரியும், எங்க பார்த்தாலும் போதை மருந்து, மாணவர்கள், கல்லூரிகள், இத்தனை கொலை கொள்ளை எல்லாம் எப்படி நடக்குது? அவனாக இருந்தால் கொலை செய்ய முடியாது. பள்ளி மாணவன் முதற்கொண்டு எல்லா தொழில் செய்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு போதை பழக்கத்துக்கு ஆட்படுத்தி குடிக்க வைத்து அவர்களை சுயசிந்தனை இல்லாமல் ஆக்கிவிட்டு நான் தருகிறேன், நீங்க உழைக்க வேண்டாம், சோம்பேறிகள் ஆக்கி அதே நேரத்தில் உங்களுக்கு ரேஷன் தரேன், பொங்கல் வந்து அதை தரேன் இதை தரேன் அப்படி என்று சொல்லி உங்கள் வரி பணத்தை தவறாக பயன்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை சிந்திக்க விடாமல் அவர்களை மயக்கி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மக்களை கொஞ்சம் சிந்தியுங்க, எந்த தொழில் செய்தாலும் சிந்தியுங்கள். இன்றைக்கு நானும் நெய்யும் இருக்கிற தமிழ்நாடு நம்முடைய நாடு அல்ல. எத்தனை பேர் சிந்திக்க முடியும்? காரணம் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நெய்யும் நானும் இருக்கிற தமிழ்நாடு நம்முடைய நாடு அல்ல. கேளுங்க, 4 பேர் ஏன்னு கேட்குன்னு கேளுங்க. எப்படி ஏன் நாடாது கேளுங்க, நான் பதில் சொல்றேன். காரணம் நம்ம வீடு வச்சிருக்கோம். வீட்டில் போய் பேங்க்ல கடன் வாங்க போறீங்க, ஒரு காரியத்துக்காகவோ ஏதோ ஒரு காரியம் போறீங்க. பேங்க்ல இருக்கணும் உங்களுக்கு பணம் தரோம். உங்க வீடு வந்து 2 லட்சம் ரூபா பொருள் 10 லட்சம் ரூபான்னு வச்சுங்க. நீங்க பேங்க்கு போறீங்க. பேங்க்கு போன உடனே அவங்க வந்து எவ்வளவு கடன் வேணும்னு கேட்பாங்க. 5 லட்சம் அல்லது 6 லட்சம் சொல்லுவாங்க. கடன் கேட்குறீங்க. அவங்களும் வீட்டை நம்பி 6 லட்சம் கடன் கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க மாசம் மாசம் வட்டி கட்டணும், தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி வட்டி கட்டணும். 1 மாசம் பார்ப்பாங்க, 2 மாசம் பார்ப்பாங்க, 3 மாசம் பார்ப்பாங்க. ஒரு நிலைக்கு என்னாகும், வட்டி கட்ட முடியாது. வீடு வீடு எதுக்கு ஒரு ஏலத்துக்கு வந்துடும், தெரியுமா உங்களுக்கு? ஏலத்துக்கு வந்துடும். அதேதான் வீட்டுக்கு என்னவோ அதேதான் நாட்டிற்கும். உதாரணத்துக்கு புரியும்படி சொல்றேன், கேளுங்க. இவரை ஏற்று நிற்கிற இன்னொரு வேட்பாளர், திமுக ஸ்பான்சர்டு வேட்பாளர், அவருடைய கட்சியை சேர்ந்த அவர்களும் ஒரு கல்லூரி நடத்தினார்கள். கல்லூரி நடத்தும் போது பல வருஷம் நடத்த முடியல. பேங்க்ல கடன் வாங்கி இருந்தாங்க, திருப்பி கொடுக்க முடியல. பேங்க்காரன் சப்தி பண்ண வச்சுட்டு வந்துட்டான் ஏதோ காலேஜ். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த செய்தியெல்லாம் நானே சொல்லல, அவர்களே சொன்னார்கள். உங்க வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருடைய கட்சி? தேமுதிக. நான் சொல்ல, அவர் சொல்லிட்டார். தேமுதிக கட்சி. அவங்க கல்லூரி நடத்தினாங்க, கடன் வாங்கினாங்க, நடத்த முடியல. பேங்க்காரங்க வந்து ஏலத்துக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இது அத்தனையும் அந்த தலைவர் பேசிய பேச்சு. யார் ஓனராக இருக்கிறார்களோ அந்த அம்மா பேசின பேச்சு ஏலத்திற்கு வந்து விட்டதுன்னு சொன்னார்கள். வேற வழி இல்லாம மற்ற கட்சிகள் மூலமா அதை இது பண்ணி, நான் எதுக்கு சொல்றேன்னா, கடன் வாங்கினால் வீட்டுக்கும் ஒன்றுதான், நாட்டுக்கும் ஒன்றுதான், எந்த தொழில் செய்தாலும் அது ஒன்றுதான்
எங்களை போல பல்கலைக்கழகம் நடத்தினாலும் ஒன்றுதான். கடன் வாங்கினால் நாணயமாக இருக்க வேண்டும். முடியவில்லை என்றால் வேறு வழி இல்லை, கொடுத்தவன் எடுத்துக்கொள்ள வரத்தான் செய்வோம். அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கு கடன் எவ்வளவு தெரியுமா? இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாலே 4 லட்சம் கோடி கடன் இருந்தது தமிழ்நாட்டில். இன்னைக்கு எவ்வளவு? 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. 10 லட்சம். நீங்க நிக்கிற அத்தனை பேரினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தனி மனிதனுக்கும் 1.5 லட்சம் கடன் இருக்கிறது. கை குழந்தையாக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் என்ன தொழில் செய்தாலும் உங்கள் மேல் இன்னைக்கு கடன் இருக்கிறது. ஏன்னா கடன் கொடுக்க சும்மா கொடுக்க மாட்டான். வேர்ல்டு பேங்கோ ரிசர்வ் பேங்கோ சும்மா கொடுக்க மாட்டான். நீ கடன் வாங்குறீங்களே எப்படி திருப்பி கட்டுவீர்கள் என்று ப்ராஜெக்ட்ல இருக்கும். இவங்க என்ன சொல்லணும்? உங்களையும் என்னையும் சேர்த்து நம்ம கட்டுற வரியெல்லாம் சேர்த்து இதெல்லாம் கணக்கு காட்டி இவ்வாறு வருகிறது, ஆகவே திருப்பி கொடுப்பேன் என்ற அடிப்படையில் இன்னைக்கு 10 லட்சம் கோடி ஒரே 5 ஆண்டுகளில் முன்னாடி பல ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து இவர்கள் வருகிற அன்றை வரை எத்தனையோ ஆட்சிகள் கட்சிகள் வந்தது, ஆண்டார்கள். 4 லட்சம் கோடி தான் இருந்தது. இன்னைக்கு 10 லட்சம் கோடி. அதற்கான வட்டி மாசத்திற்கு 1 கோடி. உங்கள் வருமானம் என்ன? நம்ம வரியெல்லாம் கூட்டி கழிச்சு சேர்த்து அரசுக்கு போற வருமானம் 3 லட்சம் கோடி. வட்டியே 1 லட்சம் கோடி. நீங்க வேலை செய்கிற அரசு ஊழியர்களுக்கு பணம் கொடுப்பீர்களா? வட்டி கட்டுவீர்களா? கடனை திருப்பி அடைப்பது எப்படி? அதனால்தான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தமிழ்நாடு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நம் நாடு நம்ம நாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இது யாரு வட்டிக்கு கொடுத்தானோ அவனுடைய நாடு. தமிழ்நாடு இன்றைக்கு யாருடைய நாடு? யார் கடன் கொடுத்தானோ, ரிசர்வ் பேங்கா இருக்கலாம், உலக வங்கியா இருக்கலாம், அவர்களுடைய நாடு தமிழ்நாடு. வீடு அப்படித்தானே? வீடு நீங்க கடன் கட்டல என்ன ஆகும்? அது ஆட்டோமேட்டிக் அவனுக்கு தான். நீ வீடுங்க நாடு ஒண்ணுதான். ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு ஆட்சி செய்கிற முறை இப்படித்தான் இருக்கிறது. ஆகவே மக்கள் நீங்கள் என்றைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு தான் நமக்கு ஒரு விடிவு காலம் வரும். உதாரணத்துக்கு இன்றைக்கு இருக்கிற நிலையில பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை இவர்கள் ஆளுகிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஆளுகிற அந்த அரசு, அங்க இருக்கிற அமைச்சர்கள் யார்? எத்தனை பேர்? 34 பேர். அதுல பாதிக்கு மேல 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காங்க அமைச்சர்கள். இன்னைக்கு நீங்க எல்லாம் அமைச்சர் பெருசு நினைக்கிறேன். 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க அமைச்சர்கள். அப்படின்னா இவரை போல படித்தவர்கள் உயர்நீதிமன்றத்திலே வக்கீலாக இருப்பவர், உச்சநீதிமன்ற வக்கீலாக இருப்பவர்கள், இவர்கள்லாம் இன்னைக்கு அரசியல் ஆறுபட்டு அவரை சம்பாதிக்க வரவே இல்லை. அவர் நிலைக்கு தேவையில்லை. என்னை போலத்தான் அவரும். இந்த நாடு கெட்டுக்கொண்டிருக்கிறது, நாம் வசதியாக இருக்கிறோம், இப்படி இருந்தால் தவறு நம்மளால முடிந்து செய்ய வேண்டும் அடிப்படையில் தான் எங்களை போன்றவர்கள் எந்த தேவையும் இல்லாமல் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். ஏதாவது இந்த மக்களுக்கு உதவி செய்ய முடியாதா? குறைஞ்சபட்ச விழிப்புணர்ச்சியை காட்ட முடியாது, ஏற்படுத்த முடியாத அடிப்படையில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதே மாதிரி அவரை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் எல்லா வசதியிலும் கொண்டு வருகிறாலும் கூட அவருக்கும் எங்கேயே ஒரு குற்ற உணர்வு இருக்கிறது. என் தாய்நாடு கெட்டுக்கொண்டிருக்கிறது. இங்கேதான் நான் படித்தேன். காமராஜர் காலத்தில் பள்ளிகள் திறக்கப்பட்டன, அதன் மூலமாக நாங்கள் அரசு பள்ளியில் படித்தோம். ஆகவே எனக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது. என் கண்முன்னே என் தமிழ்நாடு இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடக் கூடாது என்ற உணர்ச்சியோடு தான் எங்களை போன்றவர்களும் உங்கள் வேட்பாளர்கள் போன்றவர்களும் இன்றைக்கு இங்கே அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மக்களாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன, யாருக்கு வாக்களிக்கிறோம்? உங்க முன்னாடி பல பல வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பின்புலத்தை பாருங்கள். நல்லவர்களா கெட்டவர்களா? என்ன படித்திருக்கிறார்கள்? இல்ல கடந்த காலம் கடந்து பழசு போயிட்டியா? இன்னைக்காவது முழிச்சுங்க. உங்க வேட்பாளர் யார்? அடிப்படை படிப்பு என்ன? சட்டமன்றம் என்பதை கேள்வி கேட்கிற இடம். சட்டமன்றம் என்பது கேள்வி கேட்கிற இடம். கேள்வி கேட்கிற அறிவு வேணும், திறன் வேணும், அதற்கான ஒரு கலந்த ஆய்வு இருக்கணும், அதை பத்தி யோசிக்க திறமையாக இருக்கணும். அதனால படித்தவர்களை அனுப்புங்கள். அப்படி படித்தவர்களை இன்றைக்கு நாடாள அனுப்பினால் உறுதியாக
தமிழ்நாடு அரசும் விளங்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் வளர்ச்சி கிடைக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு பணம் வீணாக விரயமாகாது. விரயமாயிருது. எங்கிட்ட வாங்குற நான் என்ன சொல்றேன், குறைந்தபட்சம் மக்களாகிய நீங்கள் நாமெல்லாம் வரி கட்டுறோம். எங்க பணம் அப்படியே திருப்பி வரணும். எங்க பணம் நாங்க வரி கட்டுறோம், 3 லட்சம் கோடி வரி கட்டுறோம். எங்களுக்கு திருப்பி அப்படியே வந்தாலே அது நல்ல அரசு. அதுக்கு நல்ல பள்ளிக்கூடம், நல்ல கல்லூரிகள், நல்ல மருத்துவமனைகள், நல்ல சாலைகள், இவற்றையெல்லாம் செய்வதற்கு நீங்கள் எங்கள் பணத்தில், வரி பணத்தில் தயவு செய்து கை வைக்காதீர்கள். அதற்கு பெயர் தான் ஊழல், லஞ்சம். அதை ஒதுக்கி சென்று வெளிநாட்டிலே பதுக்குவது என்பது நாம் படித்த மக்களாகிய நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதை கூறி, இந்த நல்ல நேரத்தில் உங்களை பார்க்கின்ற வாய்ப்பை கொடுத்தது மட்டுமல்லாமல் எங்களுடைய வேட்பாளர் தம்பி வெங்கடேசன் அட்வொகேட் அவர்களை நீங்கள் உங்களுடைய வேட்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.